வடக்கு கிழக்கு மக்கள் மீது நாமல் காட்டும் அக்கறை, அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழர் தரப்புகள் பொது நிலைப்பாட்டை எட்டுவதற்கு முயற்சி. ஸ்ரீ டெலோ கட்சியின் உபதலைவர் உதயராசா கைது, 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு. டிட்வா புயல் நிவாரண நிதியில் மோசடி, இபிடிபி கட்சி சுட்டிக்காட்டு. பாடசாலைகளில் முறையற்ற வசூலிப்புகளை தடுப்பதற்கு சுற்றறிக்கை வெளியிடுங்கள், இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை. அனுர அரசாங்கத்தை விரும்பாத GMOAக்கள், ரில்வின் சில்வா பகிரங்கம். யாழில் சுற்றுலா மையம் அமைக்க 300 ஏக்கர் காணியை கேட்கும் தனியார் நிறுவனம், மக்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கை வரவுள்ள IMF முகாமைத்துவ பணிப்பாளர். கிபுலோயா திட்டம், மக்களின் எதிர்ப்பை மீறி அரசின் அவசர நகர்வுகள். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எதிர்வரும் 17ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5ஆம் மற்றும் 6ஆம் மதிப்பாய்வுகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக JBPயின் பொதுச் செயலாளர் தில்பின் சில்வா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தை சங்கம் விரும்பவில்லை என்றும் அவர்கள் விசுவாசம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ச விவசாயத்துக்காக பகுத்தறிவற்ற கரிமூல கொள்கையை அறிமுகப்படுத்திய போது முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆதரவு அளித்ததாகவும் அது இறுதியில் அந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பங்களித்ததாகவும் பொதுச் செயலாளர் தெரிவித்தார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சம்பள உயர்வை கோரியுள்ளது, ஆனால் தற்போது அதை வழங்க முடியாது என டில்பின் சில்வா கூறுகிறார். கூடுதலாக மருத்துவமனை அமைப்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உயர் அதிகாரிகள் உயர் பதவிகளை வகிப்பதால் வேறு யாரும் அந்த வாய்ப்புகளை அணுக முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு குடத்தனை வடக்கு பொற்பகுதி குடத்தனை கிழக்கு கிராம சேவர் பிரிவுகளில் தனியார் ஒருவர் ஹோல் விளையாட்டுடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையம் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் மணற்காடு குடத்தனை வடக்கு பொற்பகுதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் மணக்காடில் இடம்பெற்றது. இதில் தனியார் நிறுவனத்தால் மக்களிடம் காணியை பெற்றுக் கொள்வதற்காக விருப்பம் கூறிய போது பிரதேச மக்களால் தமது கிராம சூழலில் காணியை வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதேச மக்கள் தமது மணல்காடு கிராமத்தில் தற்போது 480க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் 180 பேருக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணி இல்லாமல் உறவினர் நண்பர் வீடுகளில் வசித்து வருவதாகவும் தமது கிராமத்தை சூழவுள்ள பகுதியில் 186 ஏக்கர் காணி மட்டுமே உள்ளது எனவும் தெரிவித்தார். இதனால் தமது கிராமத்தில் காணி இல்லாதோருக்கே காணிகள் வழங்க இருக்கின்ற அரச காணிகள் போதாத நிலை உள்ளதாகவும் இதனாலேயே தமது எதிர்கால சந்ததிகள் நலன் கருதி குறித்த பகுதியில் காணிகள் வழங்க முடியாது என தெரிவித்தனர். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் தனியார் நிறுவனத்திடம் கேட்டபோது மக்கள் எதிர்க்கின்றனர், இதனால் மக்களின் எதிர்ப்பை மீறி தமது கோல் மைதானத்துடன் கூடிய பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா மையங்களை அமைக்கும் பணியை தொடரப் போவதில்லை என தெரிவித்தனர். ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் பானா உதயராசா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதன்படி 7 நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து உதயராசா கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொடை பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 கிலோ 423 மில்லிகிராம் ஹொக்கையின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்துடன் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தொடர்பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. இந்த நிலையில் கொழும்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய குற்ற செயல்களுடன் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடாத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கம்பகா திகாரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டும். நாட்டில் அடுத்து நடாத்தப்படவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளது. இதற்காக கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார்.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 19ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துக்கு கூட்டிணைந்து சுவிட்சர்லாந்து அரசின் ஏற்பாட்டில் அந்நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமையை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு வலுவாக்கும் என்பன பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான செயலமர்வு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 14-21 தேதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. அந்த செயலமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அமைச்சர்களான உபாலி பன்னிலேகே, பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர், பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான நிகால் அபேசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான சந்திம கெட்டியாராட்சி, நிலந்தை ஹோட்டகட்சி, சமன் மலி குணசிங்க ஆகியோரும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலகத்துவமும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கமும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோலவும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் அதன் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும், மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் WT பத்மா மஞ்சுளாவும், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு ஒருங்கிணைப்பு செயலாளருமான கபிலன் சுந்தரமூர்த்தியும் கலந்து கொண்டனர். இந்த செயலமர்வின் போது சுவிட்சர்லாந்து அரசியல் முறைமை மற்றும் இருதரப்பு உறவுகள், சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி முறைமை ஆழமாக புரிந்து கொள்ளல் ஆகிய தலைப்புகளில் இலங்கை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் விரிவான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டதுடன் அதனுடன் தொடர்புடைய முக்கிய கட்டமைப்புகளான களவிஜயங்கள் மற்றும் உயர்மட்ட சந்திப்புகள் என்பனவும் இடம்பெற்றன. பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் முறையற்ற பண வசூலிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக தடுப்பதற்கு அரசாங்கம் முறையான சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான கலாநிதி ஹர்னி அமரசூரிய பாடசாலைகளில் இனிமேல் பண வசூலிப்பு இடம்பெறாது என தெரிவித்தார். ஆனால் தற்போதைய நிலையில் முழு பாடசாலை கட்டமைப்பும் பெற்றோரின் பணத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே கசப்பான உண்மை. 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி பாடசாலையின் முழு செலவையும் மாணவர்களின் எண்ணிக்கையினால் பிரித்து பெற்றோரிடம் அறவிடும் முறைமையே தற்போதும் தொடர்கிறது. குறிப்பாக பிரபல்யமான பாடசாலைகளில் வர்ணம் பூசுதல், தளபாடம் திருத்தம் செய்தல் போன்ற காரணங்களை கூறி ஒவ்வொரு மாணவரிடமும் 3000 முதல் 5000 ரூபாய் வரை பணம் அறவிடப்படுகிறது. இவ்வாறான வசூலிப்புகள் பாடசாலை வங்கி கணக்குகளில் இடப்படாமல் வகுப்பு குழுக்கள் என்ற பெயரில் தனிப்பட்ட பெற்றோரின் கணக்குகளில் வைப்பிடப்படுகின்றன. இதன் மூலம் பாடசாலை நிர்வாகம் இதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என காட்டிக்கொள்ள முற்படுகிறது. கல்வி அமைச்சரின் வெற்று வார்த்தைகளால் மட்டும் இதனை தடுத்துவிட முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை போன்று எனது வாய் சொல்லாலே சுற்றறிக்கை என்று கூறாமல் கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும். அந்த சுற்றறிக்கையை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிபந்தனையும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும். வவுனியா வடக்கினை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படவுள்ள கிபுலோயா திட்டத்துக்கு தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அந்த திட்டம் சம்பந்தமாக இன்று திங்கட்கிழமை மணலாற்றில் உள்ள மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வன்னி மாவட்டத்தினை பிரதித்துவம் செய்யும் ஆளும் தரப்பு எம்பிக்கள், உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது கொழும்பிலிருந்து வருகை தரவுள்ள மகாபலி அதிகார சபையின் அதிகாரிகள் குழு ஒன்று கிபுலோயா திட்டம் சம்பந்தமாக விளக்க காட்சிகள் அடங்கிய தெளிவுபடுத்தல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கும் தரப்பினர்களுக்கு காணப்படும் சந்தேகங்களுக்கான பதிலளிப்புகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள கிபுலோயா திட்டம் சம்பந்தமாக வவுனியா நெடுங்கணி பிரதேச செயலக அதிகாரிகளும் கலைத்துறை பற்றி பிரதேச செயலக அதிகாரிகளும் மிக தீவிரமாக கள ஆய்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தை அடுத்து கிபுலோயா திட்டத்தினை முன்னெடுப்பதால் காணப்படும் பிரச்சினைகளை கண்டறியும் முகமாக குறித்த கள ஆய்வு பணிகளை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். ஆரம்பத்தில் குறித்த திட்டத்துக்கான அங்கீகாரத்தை மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை வழங்கியிருந்த நிலையில் அந்த திட்டம் சம்பந்தமாக அதிகாரிகள் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கவில்லை. தற்போது மக்கள் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதால் அவற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் கள ஆய்வு பணிகளை அவசரமாக முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கமத்தொழில், கால்நடை வழங்கல், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்தாவின் பங்கேற்புடன் எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியா மாவட்ட செயலகத்தில் கிபுலோயா திட்டம் சம்பந்தமான இறுதியான கூட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் வாலி சமரசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார்.
இலங்கை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிரதி செயலாளர் நாயகம் சபிந்த குலரத்ன ஆகிய இருவருக்கும் எதிராக ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை செய்யப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகள் விசாரணை செய்யும் ஆணைக்குழு தொடர்பான தீர்மானத்தை எடுத்தது. சபிந்த குலரத்னவால் முன்வைக்கப்பட்ட 8 பிரதான குற்றச்சாட்டுகள் குறித்து சபாநாயகர் விசாரணைக்கு உள்ளாகிறார். முறையற்ற வகையில் 2 எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறுதல், அதிகாரப்பூர்வ வாகனம் மற்றும் பாராளுமன்ற உபகரணங்களை தவறாக பயன்படுத்துதல், பாராளுமன்றத்தில் பணம் செலுத்தாமல் உணவு பெறுதல், பாராளுமன்ற நிதியில் விசாரணை அதிகாரி ஒருவரை சட்டவிரோதமாக நியமித்தல், 2 அதிகாரப்பூர்வ இல்லங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்துதல், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலை வழங்க தடுத்தல் உட்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஆர் கண்ணன் என்பவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சமிந்த குலரத்னவின் நியமனம் சட்டவிரோதமானது என குற்றச்சாட்டு விசாரணை செய்யப்பட உள்ளது. அவர் தகுதியான நடைமுறைகளை பின்பற்றாமல் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதற்கட்டமாக இது தொடர்பான ஆவணங்கள் பாராளுமன்றத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் சபாநாயகர் மற்றும் சமிந்த குலரத்ன ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு பால மீன்மடு பிரதேசத்தில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய நிதியில் முறைகேடு நடந்திருக்கிறது. எனவே அரசாங்க அதிபர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிடிபி கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி செல்வராஜ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்களில் முறைகேடு இருப்பதாக அறிந்ததனை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். குறிப்பாக பால மீன்மடு பிரதேசத்தில் அரசியல் கட்சியின் தலையீட்டின் காரணமாக மறைமுகமாக முதல் கட்டமாக 24 பேருக்கு தலா 25,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த நாங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதனைத் தொடர்ந்து விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு பாலமீன்முடு சென்று பார்வையிட்டது. எனினும் அந்த விசேட குழு காசிநாதர் வீதியை பார்வையிடவில்லை. அதேவேளை குழந்தை இயேசு வீதியை மட்டும் பார்வையிட்டு அதில் ஒருவருக்கு மட்டும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பலருக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை. இந்த முறைகேடான செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கடும் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தங்கள் வீடுகளில் வெள்ள நீர் நிறைந்திருப்பதை ஆதாரங்களுடன் ஆவணமாக சமர்ப்பித்து அவற்றை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் அனுப்புமாறு என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலமீன்மடுவின் 178 கிராம சேவர் பிரிவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 44 பேருக்கு நிதி வழங்கப்படாத தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் பெற்ற ஆவணங்கள் சிலரின் பெயர்கள் இடம்பெறாததால் இதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. இது குறித்து கணக்காய்வு திணைக்களம் விசாரணை நடாத்த வேண்டும். மேலும் அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்தபடி மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டத்தில் ஈடுபட தயாராக உள்ளனர். எனவே மக்கள் மற்றும் அதிகாரிகள் இருவரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகாமல் இந்த வெள்ள நிவாரணத்தை துரிதமாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்.